பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் செய்திகளை வழங்க வருகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தற்போது கூடி இரங்கல் குறிப்புகளும் இரங்கல் தீர்மானங்களும் வாசிக்கப்பட்டன. குறிப்பாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் எல்லாம் வாசிக்கப்பட்டு குவைத் நாட்டில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உட்பட பலருக்கும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் குறித்த ஒரு இரங்கலும் இன்றைய சட்டப்பேரவையில கொண்டு வரப்பட்டது. இது பட்டியலிடப்படாமல் இருந்தாலும் கூட உயிரிழப்பு என்பது 30 கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் இது தொடர்பாக இரங்கல் குறிப்பு இரங்கல் தீர்மானங்கள் என்பது வாசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக சபாநாயகர் உரையாற்றும் போது இந்த விவகாரம் என்பது ரசாயனம் கலந்த சாராயத்தை அருந்திய காரணத்தால் தான் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் அரசு வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் பாக்கெட் சாராயத்தின் மூலமாக உயிரிழந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை அரசு அல்லது சட்டப்பேரவை சபாநாயகர் எவரும் கள்ளச்சாராயம் என்பதை அவர்கள் நேரடியாக தெரிவிக்காமல் இருந்தாலும் கூட இது மறைமுகமாக இது கள்ளச்சாராயம் என்பதை அவர் தெரிவித்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் இன்றைய சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருப்பதை சபாநாயகரும் குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் இன்றைய அலுவல் என்பது முடிவுற்றிருக்கிறது. கற்பகம், இப்போ அதிகாரிகள் யாரும் அங்கு அனுப்பப்பட்டிருக்காங்களா சிவா? மூத்த அமைச்சர்கள் கொண்ட குழு நேற்றைய தினமே கள்ளக்குறிச்சி விரைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துல கள்ளக்குறிச்சி புறப்பட இருக்கிறார். ஏற்கனவே துறை சார்ந்த மூத்த அதிகாரிகள் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில களத்தினுடைய தன்மையை பொறுத்து முதலமைச்சர் செல்வதா இல்லையா என்பது தொடர்பாக விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் குறிப்பாக உள்துறை மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் சார்ந்த உயர் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நேரடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு இங்கிருந்து உயர் அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது. கற்பகம், இப்போ மானிய கோரிக்கை மீதான விவாதம் நாளை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்காங்க. இது எத்தனை நாட்கள் நடைபெறும்? அது குறித்து உங்களுடைய தகவல் எதுவும் இருக்கா? ஏற்கனவே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. சுமார் 80 நாட்கள் தேர்தல் பணிகள் இருந்த ஒரு காரணத்தினால பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை என்பது நடத்தப்படாமலே இருந்தது. இந்த நிலையில நாளை தொடங்கக்கூடிய இந்த பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை அடுத்த 10 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. காலை மாலை என இரு வேளைகளிலும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கிறது. கற்பகம், கூடுதல் தகவலுக்கு நன்றி சிவா.